ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னே வேறு ஒன்றும் இல்லை, ஹியூமனிட்டி வீடியோஸ் தான். நான் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்து ஹியூமனிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன இன்னும் உலகத்தில் ஹியூமனிட்டி உயிர் வாழ்றதுக்கான வீடியோக்கள் தான் இது. இந்த வீடியோலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்தா என்னென்னா ஒரு மன நிம்மதி, ஒரு மனம் மகிழ்ச்சி. ஓகே, அதை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். அதனால் ஓகேவா, ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். சூப்பராக இருந்துச்சு. நடு ரோட்டில் கடந்த அனிமலை ஃபஸ்ட்டு வந்தவர் ஏதோ துணி ஏற்றி தூளாக ட்ரை பண்ணார். பட் செகண்ட் வந்தவர் அவர் கையெழுத்திட்டார். தூக்கிட்டு சரி போய் விட்டுருவாருன்னு பார்த்தா கடைசியில் கரெக்டாக அவங்க அம்மா இருக்கிற இடமா தேடி போய் கரெக்டாக அவங்க அம்மா கையில் ஒப்படைச்சிட்டு வந்தார். நல்லா இருந்துச்சு. இது இந்தியாவில் கிடையாது, எந்த நாட்டில் தெரியல, இந்த அனிமல் பேருன்னு தெரியல எனக்கு. பட் வீடியோஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஹெல்ப் பண்ணவருக்கு ஒரு நன்றிப்பா. எல்லாம் நன்றி சொல்லிடுங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சரி, செகண்ட் வீடியோ இருக்கலாம். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அன்புதான் பாலமாகுமே. ஆராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ, இன்று யார் யாரோ செய்த அன்பால் நெஞ்சம் பூத்ததோ. எல்லா நாளுமே விதை நெல்லாயாகுமே. அன்பால் யாருமே பக்கம் வந்து நின்றால் போதுமே. சிறு வெள்ளைத்தாளின் மீது பல வண்ணம் சேரும் போது அங்கேதான் உண்டாகும் தன்னால் மாற்றமே. இந்த நம்பிக்கை ஒன்றேதான் நம்மை தேற்றுமே. ரோட்டில் ஒருத்தர் தனியாக நின்றுட்டு இருந்திருக்கு. அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்காண்டி அவர் ரிட்டர்ன் என்ன பண்ணியிருக்காரு, நைட்டு டின்னர் வச்சுருக்காரு. ஓகே, இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஹியூமனிட்டிஸ் சூப்பர். நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம். விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளைக்குமா. நம் தலைமுறை பொண்ணு
நிற்கிறத ப்ரெக்னெண்ட்டான பொண்ணு நிற்கிறத பார்த்து டாக்டர் குட்ஷா ஒரு அறை விட்டு கடைசியில் சரி அவருக்கு தான் இல்லைன்னு பார்த்தா உட்காந்து ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி நிற்கிறாங்களே அவங்களுக்கு உட்கார இடம் கொடுப்போம். என்னப்பா யாராவது ப்ரெக்னென்ட் லேடி நின்னாங்கன்னா அவங்கள உட்கார கொஞ்சம் இடம் தாங்கப்பா. நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ, நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பார்க்கும்போது இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. இல்லை இதை பார்த்துட்டு 4 பேர் ஹெல்ப் பண்ணலாம்ல, அதுக்காண்டி எடுத்து வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அன்புதான் பாலமாகுமே. ஆராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ, இன்று யார் யாரோ செய்த அன்பால் நெஞ்சம் பூத்ததோ. புரிஞ்சு. சின்ன வயசாக இருக்கும்போது அந்த கடைக்காரர் வந்து அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பையன் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ கடைக்காரர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதான் நம்மளுக்கு வந்து உதவுனவங்கள மறக்கக்கூடாது, அதுதான். ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் மறந்துட்டு போயிடுறாங்க படவை பசங்க. யாராவது நமக்கு உதவி செஞ்சால் அவங்கள உதவி கொஞ்சம் மறக்காமல் இருங்கப்பா. அவங்களுக்கு ரிட்டன் உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, அவங்க செஞ்ச உதவி கொஞ்சம் மறக்காமல் இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். ஊரு பெருசாச்சு, சனத்தொகை பெருத்தாச்சு, பஸ்ஸா எதிர்பார்த்து பாதி வயசாச்சு. வாழ்க்கை பரபரக்கும் நேரத்துல இருக்கும் சாலைகளின் ஓரத்துல. அட கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க, நீங்க கை தட்டுனா ஆட்டோ வரும் சொல்றேங்க. அட கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க, நீங்க கை தட்டுனா ஆட்டோ வரும் சொல்றேங்க. முந்தி வரும் பாரு, இது 3 சக்கர தேரு. நன்மை வந்து சேரும், நீ நம்பி வந்து ஏறு. இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்த. அந்த பையன் சைக்கிளை ஏற்ற கஷ்டப்பட்டு இருக்கான். பைக்கில் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. பைக்கை ஆட்டோன்னு நினைக்காம ஆட்டோவில் வந்து டோக் பண்ணுறாரு. இதேமாதிரி யாராவது போகிறல சைக்கிள் யாராவது மேலில் தள்ளிட்டு இருந்தாங்கன்னா போகும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. அவங்க முகத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியை பார்க்கலாம். ஓகே, நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த பையன் சிரிச்சான், அந்த சிரிப்பு பக்காவாக இருந்துச்சு. அதனால் யாராவது இப்படி தள்ளுறதை பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ என்னென்னா, இந்த நாய் தனது உரிமையாளரின் வீடு எரிந்து கொண்டிருக்கும்போது அதன் உரிமையாளரை காப்பாற்றியது. இந்த உலகில் நாயை போல் விசுவாசமான எந்த உயிரினமும் இல்லை. நல்லதான், கரெக்டு தான். மனுஷன் கூட உதவி செய்வானான்னு கேட்டால் செய்ய மாட்டான். ஆனால் நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டா போதும், அந்த நாய் நம்மளுக்கு எல்லா வேலையும் செய்யும். நம்ம கூடயே வரும், நம்மளை பார்த்துக்கும். இவ்வளோ தானே நம்மளை அன்றைக்கி பிஸ்கெட் வாங்கி போடான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தா குலைக்காது. வேறு நாய் நம்மளை பார்த்து குலைச்சா சப்போர்ட்டுக்கு வரும். அதனால் நன்றி உள்ள ஜீவன் நாய் மட்டுமே, மனிதன் கிடையாது. ஓகே, இந்த நாய் வந்து தன்னுடைய வீட்டு உரிமையாளரை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த நாய் வந்து நெருப்பில் பட்டு மூஞ்சிக்கிட்டு ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த நாய் தான் உண்மையான நன்றி உள்ள ஜீவன். எனக்கும் நாய் வளர்க்கணும்னு ஆசை தான். எங்கள் வீட்டில் இனியும் ஒரு நாயாக வளர்க்குறாங்க, அதனால் நாய் வளர்க்க விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோ போமா. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அங்கே பாருங்க,
சுற்றி பாருங்கள், மரமே இல்லை. இந்த ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. இந்த ஒரு மரத்தில் எத்தனை பேர் நிற்கிறாங்க நிழலுக்காண்டி பார்த்துக்கோங்க. மரத்தை வளங்கலான்னு சொன்னால் வெட்டிட்டு கடைசி இந்த ஒரு மரத்துக்கு அடியில் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அங்கே சுற்றி நிழலே இல்லை, சுற்றி வெயில் அடிக்குது. இந்த ஒரு மரம் மட்டும் அங்கே இல்லைன்னா அவங்களாம் எங்கே நிற்பாங்க? அதனால தான் சொல்கிறது, தயவு செய்து மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரத்தெல்லாம் வெட்டிட்டா வெயிலில் தான் நிற்கணும். நீங்கள் என்ன பண்ணுறது? மரம் வளங்கப்பா. ஓகே, டுடே போர்ஷன் முடிஞ்சு விட்டது. நாளைக்கு பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அடுத்து இது மாதிரி வீடியோ போடலாமா இல்லையான்னு எனக்கு தெரியும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.